இப்போ பனங்களி இது செய்து ரெடிமேட்டாக வருது இருந்தாலும் நாங்கள் ஒருக்கா சட்டியில் போட்டு காய்ச்சிட்டு பனங்காய் பணியாரம் செய்ய ஒழிக்கிடுவோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஏற்கனவே இந்த பனங்காய்கள் காய்ச்சி வந்தது தானே இருந்தாலும் ஹீட் பண்ணிட்டு போடுவோம். ஆனால் உண்மையிலேயே ஊரில் பனங்காய் எடுத்து அதை நாங்கள் புளிஞ்சு எடுத்தால் எப்படி அந்த வாசம் இருக்குமோ அதே மாதிரி இந்த பனங்காய்கள் இருக்குது. ஆனால் நான் முந்தி ஒரு பனங்காய் வாங்கினேன் அந்த பனங்காய். ஆனால் இதே மாதிரி இருக்கையில் ஆனால் இந்த பிராண்ட் உண்மையிலே நல்லா தான் இருக்குது. நல்ல பிராண்ட் தான் இது. கற்பகத்தில் வேண்டி நாங்கள் அளவட்டியில் இருக்கிற கற்பகத்தில் இது ஒருக்கா யாராவது வெளிநாட்டிலேருந்து போய் நீங்கள் வேண்டுற ஆக்கள் இப்படி இந்த போத்தில் வேண்டி நீங்கள் பாருங்கள், நல்லா இருக்குது. இந்த பனங்காய்களை அப்படியே பனங்காய் அந்த வாசம் அப்படியே அடிக்குது. உண்மையிலே தரமான பொருளாகவே இருக்குது. இது இந்த விலை வந்து 430 ரூபா தான். எங்கட நாட்டு காசுக்கு ஒரு பவுண்ட் சண்டு வைப்பமன். ஆனால் தரமான பொருள், தரமாகவே செய்திருக்கிறேன். இந்த கம்பெனிக்கு வாழ்த்துக்கள். பனங்காய்களி ரெடி. இனி நாங்கள் போட்டு குழைக்க போகிறோம். பாருங்க, பனங்களி ஆற விட்டுருக்கு. ஆறினோன்னு தான் இனி குழைக்க வேணும். பனங்காய்களி ஆறிட்டுது. இனி போட்டு குழைக்க போகிறோம். பாங்க, இதில் நான் 3 சுண்டு அவிச்சமாக எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ நான் இந்த பனங்காய்களியை இதில் ஊற்றி குழைக்க போகிறேன். கிடக்கிற களி 3 சுண்டுக்கு தான் காணும். அப்படி ஒரு வேளை கூட களி இருந்ததுன்னு சொன்னால் இந்த களிக்கு கொஞ்சம் மாவப்புறம் போட்டு இன்னும் கொஞ்சம் குழைக்கலாம். இதோட தேவையான ஒரு சாதுவாக கொஞ்சம் உப்பு போடுவோம். இனிப்பு கொஞ்சம் கூட்டி கொடுக்கும். அதுக்கு தேவையான அளவு இனிப்புக்காக சுகரை போடுவோம். உங்களுக்கு தேவையான இனிப்பு நான் வெள்ளச்சீனி போடுறேன். ஒன்றுமே இல்லை. இனி என்ன செய்ய போகிறோம்னா இதை அப்படியே குழைக்க போகிறேன். அந்த ஒரு போத்தல் களி இந்த 3 சுண்டு மாவுக்கு காணும் கிடக்கு. 3 சுண்டனும் கொஞ்சம் போடலாம் போல் கிடக்கு. பார்ப்போம். நீ சட்டியை முருகா களி ஊற்றத்தானே வேணும். எல்லாம் குழைச்சாச்சு. இனி நாங்கள் இந்த இப்படி விடுற பதமாக இருக்கும். இப்படி விடுற பதமாக இருந்தால் சரியென்று சொல்லுவேன் அம்மாக்கள். சரியா? சரி, இப்போ எங்களோட பனங்காய் பணியாரம் குழைச்சாச்சு. இனி நாங்கள் எண்ணெய் சட்டியை வச்சுட்டு நாங்கள் சட்டி காஞ்சிட்டது. இனி நான் எண்ணெய் விட போகிறேன்னே. அது வெளிச்சத்துக்கு இந்த கலர் தான், ஆனால் அது வெளிச்சத்துக்கு அப்படி இருந்திருக்கு. இனி சட்டியில் எண்ணெயை விட்டுட்டு ரெடியாக இருக்கும். இந்த பணியாரத்துக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கிறதுக்கு எண்ணெய் அப்படி 10 எண்ணெய். பெரிய சட்டியாக இருந்தால் நிறைய விடலாம். இது சின்ன சட்டி என்றபடி அப்படி விட்டுருக்கு. சட்டி ஏன் இந்த கலரண்டு கேட்டிங்கன்னா அது பொரியல் பண்ணி எரிஞ்சு போயிடும். நான் தேய்ச்சி கலவுறனால தான். ஆனால் இந்த சீனா சட்டி வந்து பெரிய அளவில் நல்ல சட்டி இல்லை போல இருக்குது. அதனால் அப்படி இருக்குது. எண்ணெய் கொதிச்சோன்னே இனி நாங்கள் எங்களோட பனங்காய் பணியாரத்தை போட போகிறோம். எண்ணெய் கொதிச்சுட்டு தானே இப்படி போட்டு பார்த்தா தெரியும். எண்ணெய் கொதிச்சுட்டு வாங்க நாங்கள் பனங்காய் பணியாரத்தை போடுவோம்.
செய்கிறதால சரியாக வருகிறா தெரியல, வந்தால் பார்ப்போம். நம்புகிறேன் வருமண்டு, என்ன வந்தால் பார்ப்போம்னு சொல்கிறேன். நம்புகிறேன். இதுவே எங்களுக்கு ஒரு காலத்தில் வாழ்வாதாரமாகவே இருந்துச்சு. இதை முந்தி நாங்களே எல்லாம் செய்து இதான் இப்போ நான் கடையில் ஒன்றெல்லாம் வெட்டி நிற்கிறேன். நல்ல பொடி கொஞ்சம் சிவக்க விட்டு தான் கிளறவானோம், இல்லாட்டி விட்டு நினைக்கிறேன். விட்டு எடுப்போம். எனக்கு புதுசு தான். பனங்காய் பணியாரம் ரெடி. ஆனால் இந்த பனங்காய் பணியாரத்தில் காரல் இருக்குமெண்டு சொல்கிறவே, பனங்காயில் நோமலாக ஒரு வித கயர்ப்புத்தன்மை இருக்கிறதுண்டு. அது இதுலேயும் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன செய்கிறேன்னு தான் தெரியாது. ஆனால் ஆற விட்டு சாப்பிட்றதுக்கு இருக்காதான்னு சொல்லுவாங்க அம்மா. ஆற சரியாயிருமெண்டு. என்னுடைய பனங்காய் பணியாரம் ரெடி. நீங்களும் வேண்டி செய்து பாருங்கள். நன்றி.